ஹலோ விவாஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் விஜயுடைய அரசில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய 2 சுதப்பல்கள் அரங்கேறி இருக்கிறதாக சொல்கிறாங்க. அங்கே ஒரு பேச்சு, இங்கே ஒரு செயல் அப்படின்னு அதிகாரிகளும் உளவுத்துறையும் எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் அதிகமாக கேட்கப்பட்டு வருகிறது. இது குறித்த ஒரு பின்னணி தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் அரசு செய்திருக்கக்கூடிய 2 சொதப்பல்கள் தமிழக மக்களின் கவனத்தை பெற்று வருதுங்க. கோவளத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதல்வர் விஜய் முன்வைத்த கருத்துக்களும் அதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்கக்கூடிய அறிவிப்பு அடுத்தடுத்த நாட்களில் வெளியாகி மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாக்கியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகளுக்கும் கிலோ கணக்கில் அவல் அள்ளி போட்டது போலாகி விட்டது இந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தில் தொகுதி மறுவரையறைக்கு எதிராக ஒருமித்த முடிவு எடுக்கப்பட்டு அதற்கு பிறகு 12ஆம் தேதி சட்டப்பேரவையில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை படித்தது விஜய் தான். இதற்கு திமுகவும் ஆதரவு தெரிவித்திருந்தாங்க. இந்த தீர்மானத்தின் முக்கியமான கருத்து 543 என்ற எம்பிக்கள் எண்ணிக்கையை மாற்றவே கூடாது அப்படிங்கிறது தான். தொகுதி மறுவரையறையே வேண்டாம் என தீர்மானமாக சொன்னார் விஜய். ஆனால் கோவளத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பாதிப்பு இல்லாத மறுவரையறைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் வேண்டும் என்று விஜய் தனது நிலைப்பாட்டை மாற்றியிருக்கார். ஒரே வாரத்தில் இந்த அந்தர்பல்ட்டி அடித்த செயல் தமிழகத்தின் உரிமைகளை வெட்டு கொடுக்கும் வகையில் உள்ளதாக கண்டனங்கள் கிளம்பி வருது. கொள்கையில் உறுதி இல்லாமல் வாரத்திற்கு வாரம் நிலைப்பாட்டை மாற்றுவது அரசின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளதுடன் அரசியல் களத்தில் கட்சியின் பிம்பத்திற்கும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. எட்டப்பர்கள் என்று சொல்லாடல் வரை விவாதம் சென்றிருக்கக்கூடிய நிலையில் இது அரசுக்கு பெரும் அரசியல் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் அடித்த பல்டி என்று எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்வு விமர்சிக்கப்பட காரணமே முதல்வர் விஜயை சுற்றியிருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தின் மெத்தனமும் உளவுத்துறையின் தோல்வியும் தான். ஒரு அரசு எடுக்கக்கூடிய முடிவு, குறிப்பாக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஒரு முக்கியமான விவகாரத்தில் அடுத்த சில நாட்களில் நிலைப்பாட்டை மாற்றுவது எவ்வளவு பெரிய அரசியல் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டியது முதன்மை செயலாளர்கள் மற்றும் அரசியல் ஆலோசகர்களின் கடமையாகும். ஆனால் இங்கு அதிகார வர்க்கம் முதலமைச்சரை முறையாக வழிநடத்தலை என்பது வெட்டு வெளிச்சமாக்குகிறது. தொகுதி மறுவரையறை குறித்து கோவளத்தில் விஜய் பேசிய போது அது முந்தைய சட்டமன்ற தீர்மானத்திற்கு முரணாக அமையும் என்ற அடிப்படை அரசியல் புரிதல் கூட அந்த அதிகாரிக்கு இல்லாமல் போனது தான் முதல் தோல்வி. அடுத்ததாக மகளிர் உரிமை தொகை போன்ற அத்தியாவசிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க திணறும் சூழ்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு பணத்தில் சொகுசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியானது நிர்வாக ரீதியான முதிர்ச்சியின்மையின் உச்சம் என்றே சொல்லலாம். அரசின் வருவாயை பெருக்க அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவிடம் கூட ஒரு வார்த்தை ஆலோசனை கேட்காம இந்த முடிவை எடுத்தது அந்த குழு தலைவரையே கொதிப்படைய வைத்திருக்கிறது. உளவுத்துறை என்பது வெறும் தகவல்களை திரட்டுவதற்கு மட்டுமே கிடையாது. ஒரு அரசு எடுக்கக்கூடிய முடிவு மக்கள் மத்தியில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை முன்கூட்டியே மோப்பம் பிடித்து முதல்வரை எச்சரிக்க வேண்டிய அலாரம் போன்றது. அப்படிப்பட்ட உளவுத்துறை கார் விவகாரத்தில் மக்களிடையே எழும் கோபத்தை கணிக்க தவறியே விட்டது அப்படின்னும் நிர்வாகத்தின் பலவீனத்தையே காட்டுகிறது. அதனால தான் அனுபவம் வாய்ந்த திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் இது போன்ற சலுகைகள் பொதுவெளியில் அம்பலமானால் தங்களுக்கு வரும் கெட்ட பெயரை முன்கூட்டியே உணர்ந்து தங்களது எம்எல்ஏக்களை அதை ஏற்க வேண்டாம் என்று தடுத்துள்ளன. அந்த பக்குவம் தாவேக அரசிற்கு இல்லாமல் போனதுதான் தற்போதைய நெருக்கடிக்கு காரணம். 2 சுதப்பல்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. இந்த 2 விவகாரங்கள்லையும் அடிபட்ட விஜய் தற்போது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற கவலையில ஆழ்ந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.
அதனால் தாவேக்கா அரசு தன்னுடைய அதிகார வர்க்கத்தை சீரமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இல்லாவிட்டால் வாரம் வாரம் இப்படி அரங்கேறும் சொதப்பல்கள் ஜோசப் விஜயின் அரசுக்கு மீளா முடியாத கெட்ட பெயரை சம்பாதித்து கொடுத்துவிடும். அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்பது போல நிலைப்பாடுகளும் மாறப்படுவது இயல்புதான். ஆனால் மக்களின் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய தலைவர்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும்போது கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதை இது போன்ற நிகழ்வுகள் உணர்த்தும் பாடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் என்ன தீர்மானத்தை முன்னெடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நாம சற்று பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது ஒரு புறம் புயலை கிளப்பி இருக்கக்கூடிய பட்சத்தில் மற்றொரு புறமோ முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட கேரளா விரும்புவதாக அம்மாநில முதல்வர் சதீசன் தெரிவித்திருக்கார். புதிய அணையின் வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்தை தமிழ்நாடு முழுவதும் முடிவு செய்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு பேசியிருக்கக்கூடிய சதீசன் புதிய அணைக்கான முழு செலவையும் கேரளம் ஏற்கும் என்று கூறியிருந்தார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்று விஜய் பேசியிருந்த நிலையில் கேரள முதல்வரின் பேச்சு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு நடந்தது. இதில் கேரள முதல்வர் சதீசன், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் தமிழக முதல்வர் விஜய் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்களில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அதில் விஜய் பேசும்போது நதிநீர் விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமை பாதுகாக்கப்படும், நதிநீர் பங்கீடு தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள் முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும், காவிரி மேலாண்மை ஆணைய தீர்ப்புகள் உரிய முறையில் மதிக்கப்பட வேண்டும், முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்று பேசியிருந்தார். இந்த நிலையில் கேரள முதல்வர் பி.டி. சதீசன் பேசும்போது வளர்ச்சி மற்றும் பேரிடரின் போது தென் மாநிலங்கள் ஒன்றாக நிற்கும், அதுபோல் முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட கேரளம் விரும்புகிறது. புதிய அணை கட்டுவதற்கான இடம், வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்தை தமிழ்நாடே மேற்கொள்ளலாம். புதிய அணைக்கான முழு செலவையும் தமிழ்நாடு ஏற்கும். இதற்கு தமிழ்நாடு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தார். ஏற்கனவே தமிழ்நாடு கர்நாடக இடையில் மேகதாதுவில் அணை கட்ட வேண்டும் என்று கர்நாடகா தீவிரமாக இருந்து வரும் சூழ்நிலையில் தற்போது கேரளாவும் முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட வேண்டும் என்று பேசியிருப்பது மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரம் எந்த அளவுக்கு புயலை கிளப்ப போகிறது அப்படிங்கிறத நாம சற்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.